السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கண்ணியத்திற்குரிய நல்லடியார்களே, இந்த அழகான கோடை காலத்திலே மே 1 முதல் மே 10 வரை கோடைகால பயிற்சி வகுப்பை அழகான முறையிலே முடித்து அந்த கோடைகால பயிற்சி வகுப்பிலே மார்க்க சம்பந்தப்பட்ட துஆக்கள், இறைவன் என்றால் யார் என்று அறியக்கூடிய அகீதா வகுப்புகள், நபிகளாருடைய வரலாறை அறியக்கூடிய சீரா வகுப்புகள், குர்ஆனிலே ஒரு பகுதியை ஏதாவது ஒரு துண்டையாவது மனனம் செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையிலே மனன வகுப்புகள், இதோடு மட்டுமல்லாமல் இன்றைய கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஒரு மாணவனாக இருந்தாலும் மாணவியாக இருந்தாலும் இன்றைய வெள்ளோட்டத்திலே அவன் என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறான், என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாள் என்பதை உணர்த்தும் விதமாக இன்றைக்கு ஹிஜாப் என்றாலே ஒரு பெண்ணடிமைத்தனம், ஹிஜாப் என்றாலே பெண்ணை அடக்கி ஒடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று சொல்பவர்களுடைய மத்தியிலே ஹிஜாப் என்பது பெண்ணடிமைத்தனம் அல்ல, இது மார்க்கம் நமக்கு தந்திருக்கக்கூடிய சுதந்திரம் என்பதை விளக்கும் விதமாக ஹிஜாப் பற்றிய விழிப்புணர்வு பாடங்களும், இன்றைக்கு யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சமூக வலைதளங்களுடைய பயன்பாடு என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அந்த சமூக வலைதளங்களை ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவள், ஒரு மாணவியாக இருக்கக்கூடியவள் எந்த நோக்கத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்பதை விளக்கும் விதமாக சமூக வலைதளங்களை எந்த முறையிலே எந்த அடிப்படையிலே எப்படி ஹலாலாக பயன்படுத்த வேண்டும் என்கிற பல விழிப்புணர்வுகள், பெற்றோர் விஷயத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற பல்வேறான விழிப்புணர்வுகளை நாம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய அருளாலே பாடமாக படித்தோம். இந்த சூழ்நிலையிலே இந்த மதிப்புமிக்க நேரத்திலே மிக முக்கியமான இந்த மாணவர்களுக்கு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடித்துக்கொண்டு அடுத்த கட்டத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு காலத்தின் பெருமதி என்கிற அழகான ஒரு தலைப்பை எடுத்து உங்கள் முன்னால் பேச வந்துள்ளேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளிலேயே மிக முக்கியமான அருட்கொடை என்பது காலம். அல்லாஹ்வுடைய மிக பெரிய அருளாக இருக்கக்கூடியது இந்த காலம். இந்த அருளை உணர்த்தும் விதமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய பல இடங்களிலே இந்த காலத்தை முன்னிலைப்படுத்தி சத்தியம் செய்கிறான். வல் ஃபஜ்ர், வைகரையின் மீது சத்தியமாக, வல் லுஹா, முற்பகலின் மீது சத்தியமாக, வல் லைலி இதா யக்ஷா, மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக என்று காலத்தை முன்னிலைப்படுத்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல சத்தியங்களை செய்கிறான். சத்தியங்களை செய்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது வல் ஹஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், மனிதன் மிக நஷ்டத்திலே இருக்கிறான் என்று சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்திருக்கக்கூடிய நாம் எல்லாரும் ஒரு கால அவகாசத்திலே ஒரு காலம் கணக்கிடப்பட்டு நாம் எல்லாம் பிறந்திருக்கிறோம். இந்த காலத்திலே சிலர் சில மணித்துளிகள் மட்டும் இந்த உலகத்திலே பிறந்து இறந்த மனிதர்கள் உண்டு. சிலருக்கு இந்த உலகத்தை பார்ப்பதற்கு வாய்ப்பு கொடுக்காமல் வயிற்றிலே இறந்த மனிதர்களும் உண்டு. சிலர் இந்த உலகத்திலே பிறந்து சில விஷயங்களை பார்த்து ஆண்டு அனுபவித்து வயோதிகத்திலே இறந்த மனிதர்களும் உண்டு. இப்படி என்னத்தான் இறந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்ட தவணையை ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறான், அளித்திருக்கிறான். ஆய்வுகள் சொல்லும் பொழுது ஒரு மனிதன் 60 வயது வாழ்கிறான் என்றால் அதுல 10 வருஷத்தை என்ன பண்ண முடியாது, கணக்கில் எடுக்க முடியாது. நம்ம எதுக்கு பிறந்தோட 10 வயசு வரை மேக்சிமம் என்ன பண்ண போறது இல்லை, தெரிய போறதில்லை. அப்படி 10 வருஷம் ஓடி போகுது. ஒரு வருடம், ஒரு வருடத்துல 4 மாதங்கள் மனிதன் தூங்குவதாக சொல்கிறான், ஆய்வுகள் சொல்கிறது. அவன் மீதம் இருக்கக்கூடியது எவ்வளவுதான்?
8 மாசம். இந்த 8 மாதம் இனியும் இருக்கக்கூடிய அலுவல்கள், அது இது, இந்த வயசுலதான் முதுமையும் போகுது. இது எல்லாம் போக ஒரு சொற்ப காலம்தான் மனிதன் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை, உறவுக்கு செய்ய வேண்டிய கடமை, எல்லா கடமை இதுக்குள்ளதான் என்ன ஆகுது, போகுது. ஆனா இந்த குறிப்பிட்ட கால அவகாசத்திலே சில மனிதர்கள் மட்டும் தமக்கு கொடுத்த வாய்ப்பை அழகான முறையிலே பயன்படுத்தி இறைவனுக்கு செய்ய கடமையை, சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய கடமை, குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமை, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை, எல்லா கடமையும் நிறைவேற்றி வெற்றி பெற்றவர்களாக வாழ்கிறார்கள். இன்னும் சிலர் இந்த கடமைகளை எல்லாம் அரைகுறையாக விட்டுவிட்டு அரைகுறையா எல்லாத்தையும் முடிச்சிட்டு அரைகுறையோடு அலட்சியம் செய்து நம்முடைய வாழ்க்கையை அரைகுறையாக முடிக்கிறார்கள். காலம் அப்படின்றது பொன் போன்றது. பொண்ணை கூட வாங்கிக்கலாம், ஆனால் வீணடித்த காலத்தை யாருக்காவது வாங்க முடியுமா? வாங்க முடியுமா? நம்ம எல்லாரும் மறுபடியும் ஜாலியா எல்கேஜில போய் உட்கார்ந்து நினைச்சா முடியுமா? 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 இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல போய் ஜாலியா உட்கார்ந்து நினைச்சா முடியுமா? கோடி கொடுத்தாலும் எந்த பொன் கொடுத்தாலும் அந்த காலத்தை என்ன பண்ண முடியாது, திருப்பி வாங்க முடியாது. காலம் பொன்னல்ல, அதை விட மேலான மதிப்பானது. அந்த யாரெல்லாம் உணரணும்னு சொன்னா ஒரு குழந்தையோ இல்லை வயோதிகத்தில் போனவங்களோ அதை உணர முடியாது. இந்த பருவம் அப்படிங்கிறது மகத்தான பருவம். பல ஆராய்ச்சியாளர்கள், பல சாதனையாளர்கள் அவர்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்க்கும் பொழுது சாதனைக்குரிய வயது என்ன வயதுதான்? நீங்க எல்லாம் இருக்கீங்க இல்ல, இந்த ஸ்டேஜ் தான் அவர்களின் சாதனைக்குரிய வயது. சிந்து சமவெளியை கைப்பற்றிய முகமது பின் காசிம், அவங்களை கேட்டா சிந்து சமவெளி பாகிஸ்தானையும் இந்தியாவையும் ஒட்டுமொத்தமாக கைப்பற்றும் பொழுது அவங்களுடைய வெறும் வயசு 17. எத்தனை வயசு? 17 வயசு. அந்த அளவுக்கு நம்ம இஸ்லாமிய வரலாற்று ஆராய்ச்சியை எடுத்து பார்த்தாலும் சஹாபாக்களும் சஹாபிய பெண்மணிகளும் எழுச்சியோடு மார்க்க பாதையிலே பயணித்த வயது எல்லாமே இது சின்ன வயசு தான். ஸ்பெயினை கைப்பற்றிய போது தாரிக் பின் முகமதுக்கு வயது 21. மார்க்க பிரச்சாரத்துக்காக ரசூலுல்லாஹ் முஸஅப் இப்னு உமைரை மதீனாவுக்கு அனுப்பினார்கள். அவங்களும் என்னதான் இளம் வயது சிறுவர்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் 13 வயது முழு குர்ஆனை மனப்பாடம் பண்ணி வைத்திருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சின்ன வயசு. சஹாபாக்கள் சொல்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்துக்கு பிறகு எங்களுக்கு ஒரு சந்தேகம் என்றால் நாங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்டு அந்த சந்தேகத்தை என்ன பண்ணுவோம், தெரிந்து கொள்வோம். அந்த அளவுக்கு அறிவு பெற்றிருந்தார்கள். அந்த அறிவு அவங்க எதுலதான் தேடினாங்க, இளமை வயதுல தான் தேடினாங்க. இன்னைக்கு இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கான மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா அலட்சியம். நேரம் இருக்குது இல்ல, பின்னால என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். நேரம் இருக்குது இல்ல, இந்த வேலையை பிறகு செஞ்சுக்கலாம், பின்னர் செய்து கொள்ளலாம் என்கிற அலட்சியம் வந்துட்டு கண்டிப்பா கடைசியில் எங்கதான் கொண்டு போய் சேர்க்கும், அவர்களை தோல்விக்கு தான் கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறார், இந்த அலட்சியம் கண்டிப்பா கடைசியில கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடம் தோல்வி என்பது அல்லாஹ் பல இடங்களில் சொன்னான். அல்லாஹ் சொன்னா, உங்கள் இறைவனை காலையிலும் மாலையிலும் பணிவுடனும் உள்ளச்சத்துடனும் மனதில் சத்தம் குறைத்தும் நீங்கள் உங்கள் இறைவனை துதித்துக் கொள்வீராக. அந்த விஷயத்துல நீங்க என்ன ஆகாதீங்க, அலட்சியமாக இருந்து விடாதீர்கள். அலட்சியமாக இருந்தால் நீங்கள் சந்திக்கக்கூடிய இடம் என்னதான் தோல்விதான். ஃபிரௌனையும் அவருடைய கூட்டத்தையும் எதற்காக அழித்தேன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். ஃபிரௌனையும் அவருடைய கூட்டத்தாரையும் நாம் அழித்தோம். யார் தெரியுமா அழிச்சேன்? என்னுடைய சான்றுகள் வந்தது, என்னுடைய அருள்கள் வந்தது. அவன் அதை அலட்சியம் செய்தான். என்னது? அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய சான்று வந்தபோது அதை அலட்சியம் செய்த காரணத்தால் ஃபிரௌனுடைய சமுதாயத்தை அல்லாஹ் என்ன பண்ணாங்க, கடல்ல மூழ்கடிச்சு அப்படியே அழித்தான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்கிறான், சிலர் இந்த உலகத்தினுடைய வெளித்தோட்டத்தை பார்த்து மறுமை என்ன பண்ணாங்க, மறந்து விடுகிறார்கள், மறுமை வாழ்க்கையை அலட்சியம் செய்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் வழிகட்டவர்கள், அவர்கள் தோல்வியை தான் சந்திப்பார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்றான், வலக்கத் தரக்னா ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், நரகத்துக்கென்றே சில கூட்டங்களை நான் படைத்துள்ளேன், சில மனிதர்களை படைத்துள்ளேன். அவர்களுக்கு அழகான உள்ளங்களை கொடுத்திருப்பேன். குலூபுன், அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும், மனது இருக்கும், ஆத்மா இருக்கும், பகுத்தறிவு இருக்கும். ஆனா அந்த பகுத்தறிவு சொல்ல என்ன பண்ண மாட்டாங்க, சிந்திக்க மாட்டார்கள். லா யஃப்கஹூன பிஹா வலஹும் ஆதான், அவர்களுக்கு காதுகளை கொடுத்திருப்பேன். லா யஸ்மஊன பிஹா, அந்த காது மூலம் என்ன பண்ண மாட்டாங்க, நல்லதை செவியேற்க மாட்டார்கள். இன்னும் காலம் இருக்கு, இன்னும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம், இப்ப இதை பார்த்துக்கலாம். இது என்ஜாய் பண்ண வேண்டிய வயசு. லஹும் அல்லாஹ் லஹும் மஹீயுன், அவர்களுக்கு கண்களை கொடுத்திருக்கிறோம். லா யுப்ஸிரூன பிஹா, அதைவே அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, நல்லதை பார்க்க மாட்டார்கள்.
ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மனிதன் ரெண்டு விஷயத்துல ரொம்ப அஜாக்கிரதையாக இருக்கலாம். அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ரெண்டு விஷயத்துல ரொம்ப அஜாக்கிரதையாக இருக்கலாம். ஒண்ணு என்னன்னா ஆரோக்கியம். இந்த இளமை பருவம் தான் ஆரோக்கியத்தை உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய பருவம். இந்த விஷயத்துல அவனுக்கு என்னது அஜாக்கிரதை. இன்னொன்னு அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரம். இன்னைக்கு நம்மளுக்கு எவ்வளவு நேரம் கிடைக்குது ஓய்வுக்கு? நிறைய நேரம் கிடைக்குதா? இந்த ஓய்வு நேரங்களை நாம் எப்படி பயன்படுத்திக்கிறோம்? நம்முடைய சமுதாயத்துக்கு இன்னைக்கு வீரம் அப்படின்னு சொன்னா எது புகட்டப்படுகிறது? ஓய்வு நேரம்னு பார்த்தா அதுல படிக்கணும், குர்ஆன் மனப்பாடம் பண்ணணும், இல்ல குர்ஆனில சில செய்திகளை நம்ம பார்க்கலாம். உலகத்துல எத்தனை விஷயங்கள் இருக்கிறது, எவ்வளவு பிரபஞ்சம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு. எதையுமே கற்பதற்கு இல்லை, ஆர்வம் இல்லை. இன்னைக்கு ஓய்வு நேரம் அப்படின்னு வந்தாலே மாணவர்களை எங்க பார்க்கலாம்? ஒட்டுமொத்தமாக இந்த செல்போன்ல பார்க்கலாம். 6th ஃபிங்கர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு செல்போன் மோகம் வந்துட்டு மாணவர்கள் மத்தியில் அப்படி ஊடுருவி போச்சு. மாணவர்களுக்கு வீரம் என்று காண்பிக்கப்படுது என்னன்னா ஒட்டுமொத்தமா தலையங்கிறது. இந்த சைடு மொத்தமா அப்படியே செரச்சு வச்சு நடுவுல மட்டும் கோழி சேவல் கோழிக்க கொண்ட மாதிரி ஒண்ணு. இதுல ஒரு கட்டு, 2 கட்டு, 3 கட்டு, ரவுண்டு கட்டு, நேர கட்டு, இதெல்லாம் என்னது? இன்னைக்கு சமூகத்திற்கு வீரம். அது மட்டுமல்ல, ஒரு பைக் எடுத்தமா, ரேஸ் பைக் எடுத்தமா, பொதுமக்களுக்கு தொந்தரவை ஏற்படுத்தக்கூடிய வகையில சவுண்டு போடும். முன்னால வரவங்களுக்கு குடும்பம் இருக்குன்னு யோசிக்கிறது இல்ல, இல்ல நம்ம பின்தொடர்ந்து வரவங்களுக்கு குடும்பம் இருக்குன்னு யோசிக்கிறது இல்ல. சவுண்டு ஒரு சவுண்ட் ஓடி போறது என்னது? 10 வேளை கவர்வது, 10 வேளை நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறது வீரம். நான் சொல்றேன், பைக்ல ஸ்பீடா போறது என்னதான்? வீரம் தான். உனக்கு ரேஸ்ல ஆர்வம் இருந்தா அதை காட்டுறதுக்கு என்ன இருக்கு? ரேஸுக்கு தனியா ஒதுக்கிருக்காங்களா இல்லையா? அந்த இடத்துல போய் காமிக்கணும். பொதுமக்கள் பயன்படுத்துவதற்காக ரோட்ல போய் அது வீரம். பெண்கள் ஹிஜாபை தொடுத்து கொண்டு போனா அது என்னது? அழகு. இன்றைக்கு சமூகத்திலே வீரமும் வளமும் அப்படிதான் என்ன செய்யப்படுது? புகட்டுவிக்கப்படுகிறது. அந்த விஷயங்கள்ல நம்ம நேரத்தை அழகாக இறைவன் தந்திருக்கிறான். அந்த நேரத்தை நம்ம என்ன பண்ணணும்? பயன்படுத்த வேண்டிய விதத்துல, பயன்படுத்தக்கூடிய முறையில நம்ம பயன்படுத்தணும். அதான் கேட்கலாம், வசித்தும் மன்னமா ஹல்கினாக்கும் அவசா. உன்னை வீணா படைச்சு நினைக்கிறியா? எந்த தேவையும் இல்லாமல், எந்த குறிக்கோளும் இல்லாமல், எந்த லட்சியமும் இல்லாம நான் படைச்சு நினைக்கிறியா? இல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதுதான் இதுக்காக தான் படைச்சான். நீ சாதனை செய்ய வேண்டும், லட்சியவாதியாக வர வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் நம்மளை எல்லாம் படைச்சிருக்கான். அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும்? மனசுல நினைக்கணும். அதனால நமக்கான அந்த காலத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? அலட்சியப்படுத்தக்கூடாது. காலம் பொன் போன்றது, பொருள் போன்றது. இந்த காலத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் அழகான முறையிலே. இதற்காக நாம் திட்டமிட வேண்டும் என்கிற எண்ணம் நம்ம எல்லாருக்கும் வேண்டும். இரண்டாவது விஷயம் என்ன? முக்கியமான விஷயம் என்ன? தள்ளி போகுது. ஒரு விஷயம், ஒரு செயலை செய்ய தொடங்கணும்னா அந்த விஷயத்தை என்ன பண்ணுது? ஒரு வேலையை தொடங்கணும்னா அதை தள்ளி போடக்கூடிய பழக்கம் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தை விட மோசமான இன்னொரு காலம் வரும். அப்போ ஒரு காலம் வருகிறது, ஒரு வாய்ப்பு வருகிறது. அந்த வாய்ப்பு, அந்த காலம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னொரு சூழ்நிலையில் நம்ம நினைச்சாலும் அதை என்ன பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது. அப்படிங்கறத வந்து நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அழகான ஒரு நேரம் 10 முடிச்சிருக்கோம், 12 முடிச்சிருக்கோம். அடுத்த கட்ட வாழ்க்கைக்கான திட்டம் என்ன? அடுத்து நம்ம என்ன படிக்கலாம்? நம்ம படிச்சா நமக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் எது பலன் என்று அதுக்கு என்ன பண்ணணும்? திட்டம் போடணும். இன்னைக்கு பெரும்பான்மையான வீடுகள்ல பார்த்தோம்னா போனா இதுதான் டிவில ஓடிட்டு இருக்குது, ஐபிஎல் ஓடிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் ஐபிஎல் மோகம். எந்த வீடு போனாலும் ஐபிஎல். தோனி அவுட் ஆனா உடனே நம்ம பிள்ளைங்களுக்கு மூடெல்லாம் என்ன ஆயிடுது? கண்ணாலே அவுட் ஆயிடுது. விராட் கோலி அவுட்டா நம்ம பிள்ளைங்களுக்கு மூட என்னது? அப்படியே அவுட் ஆயிடுது. சமுதாயத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்குது, சமுதாயத்துல எவ்வளவு கவலை இருக்குது, சமுதாயத்துல திருத்த வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்குது, எல்லாம் என்ன இந்த மூட் அவுட்ல அப்படியே போயிடுது. பொம்பளை பிள்ளைங்க பார்த்தோம்னா அது வேற விதம். போனை வச்சு ஒரு சின்ன ஒரு விஷயமா உடனே என்னது ஸ்டேட்டஸ்ல தட்டி விடுது. சாப்பாடு தட்டில போடுவோம்
பாருங்க, ஒரு மாசத்தினுடைய வலி என்ன, ஒரு மாதத்தினுடைய வேதனை என்ன என்பதை ஒரு தாய்கிட்ட போய் கேளுங்க. குறை மாசத்துல எவ்வளவு வச்சிருப்பாங்க, குறை மாசத்திலே குழந்தையை பெற்ற ஒரு தாய்கிட்ட கேட்டா தெரியும் ஒரு மாதத்தினுடைய வலி என்ன என்பது. ஒரு நிமிடம், 5 நிமிடம், 10 நிமிடம், அந்த நிமிடத்தினுடைய வேதனை என்ன, வலி என்ன என்பதை பல குடும்பங்கள்ட்ட போய் கேட்டா தெரியும். வரலாற்றுக்காக ஒரு செய்தி தான். கல்பனா சாவ்லா யாரு? கல்பனா சாவ்லா தெரியுமா? யாரு? ஸ்பேஸ்க்கு போனாங்களா? ஸ்பேஸ்க்கு போனாங்க, திரும்ப வந்தாங்களா? என்னாச்சு? விமானம் தரையிறங்குவதற்கு எத்தனை நிமிடத்துக்கு முன்னாலே இறந்தாங்க? 16 நிமிடங்கள் பாக்கி இருக்கக்கூடிய நிலைமையில என்ன ஆனாங்க? 16 நிமிடம் கழிச்சிருந்தா அவங்க இந்த உலகத்திலே வந்திருப்பார்கள். 14 நிமிட நேரத்தில் ஆள் என்னாச்சு? அவுட் ஆச்சு. உசைன் போல்ட் தெரியுமா? யாரு? ரேஸ்ல ஓடுவாங்களா? 155 செகண்ட், 155 செகண்ட் ஓடக்கூடிய உசைன் போல்ட் சம்பாதிக்கக்கூடிய வருமானம் என்னன்னா $199 பில்லியன். என்ன கூட முடியாது. நேரத்தினுடைய பெருமதி என்பது செகண்டுக்குனாலும் சரிதான், நிமிஷத்துக்குனாலும் சரிதான், மணினாலும் சரிதான், மாதம்னாலும் சரிதான். காலம் விலை மதிப்பானது, காலம் பொன் போன்றது, பொன்னை விட மேலானது. அதை முதல்ல உணர வேண்டிய சமூகம் இளைய சமூகம் தான். முதல்ல உணர்ந்து நமக்கான ஒரு குறிக்கோளை, நமக்கான ஒரு லட்சியத்தை நம்ம முதல்ல என்ன பண்ணணும், எடுக்கணும். இந்த லட்சியத்தோடு மட்டுமில்ல, முதல் விஷயம் மறுமையில வெற்றி பெறணும். என்னுடைய லட்சியம் என்னது? மறுமையில வெற்றி பெறணும். மறுமை வெற்றியோடு எனக்கு இந்த உலகத்திற்கான ஒரு வெற்றியும் எனக்கு வேணும். இந்த உலகத்துல எனக்கு ஒரு அடையாளம் வேணும். இந்த உலகத்துல இன்னைக்கு அபூ ஹுரைராவை சொன்னா எப்படி மனிதனுக்கு தெரிகிறதோ, எப்படி மக்களுக்கு தெரிகிறதோ, அது போல என் பேரை சொன்னா நாளைக்கு சமுதாயத்துக்கு என்னது தெரியணும். அபூ ஹுரைராவை எதுக்காக தெரியுது? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எதுக்காக நமக்கெல்லாம் தெரியுது? இதுக்காக தெரியுது. வெறும் ரசூலுல்லாஹோடு இருந்த வருடம் 3 4 ஆனா அளவுக்கு அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த சஹாபி யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. சாத் பின் முஆத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவருக்கு கொடுக்கக்கூடிய கைக்குட்டை, சொர்க்கத்தில் இவருக்கு கொடுக்கக்கூடிய கைக்குட்டை இந்த உலகத்துடைய கைக்குட்டைகள் எல்லாம் சிறந்தது. வானவர்கள் அணிவகுத்து வந்தார்கள். ரசூலுல்லாஹோடு இருந்த வருஷம் எவ்வளவுதான்? 6 வருஷம். பேர் தெரியுது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னா பேர் தெரியுது. காரணம் என்ன? அவர்கள் படைத்த சாதனை, அவர்கள் படைத்த வெற்றி. இது மாதிரி என் பேரை சொன்னா நாளைக்கு தலைமுறைக்கு என்ன பண்ணணும்? நாளைக்கு தலைமுறைக்கு தெரியணும் அப்படிங்கிற மதிப்போடு, வீராப்போடு நாம் வாழ வேண்டும். இந்த உலகத்திலே நமக்கு ஒரு அஜல் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த அஜல் கொடுத்தா கண்டிப்பா என்ன பண்ண முடியாது. இந்த வாய்ப்பு திரும்ப கொடுக்கப்படுமா? சூரா சஜ்தால சொல்றாங்க, குல்லிய தவஃபாக்கும் மலக்குல் மௌத் இல்லதி உக்கில பிக்கும். மலக்குல் மௌத் உங்களுடைய உயிரை கைப்பற்றுவார். கைப்பற்றா யார்கிட்ட தான் போகும்? திரும்ப யார்கிட்ட தான் போகும்? அல்லாஹ்கிட்ட தான் போகும். அந்த ஆன்மா தெஞ்சும் வலவு தரா இதில் முஜ்ரிமூன நாக்கிசு ரூஸியும் மின் ரப்பிஹிம் ரப்பனா அப்ஸர்னா வ சமிஅனா ஃபரஜினா நஅமல் ஸாலிஹன் இன்னா முகினூன். யா அல்லாஹ், நான் பார்த்துட்டேன், கேட்டுட்டேன், எல்லா தப்பையும் செஞ்சுட்டேன். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. என்னது? ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. திரும்ப வந்து எல்லா நல்லவளையும் செய்யும். அல்லாஹ் வாய்ப்பு கொடுப்பானா? வாய்ப்பு கொடுக்க மாட்டான். நம்முடைய ஆன்மாவுக்கான முடிவு என்ன நமக்கு தெரியாது. வாழக்கூடிய நிமிடம் ஒரு நிமிடமாக இருந்தாலும், ஒரு செகண்டாக இருந்தாலும், ஒரு யுகமாக இருந்தாலும், நாம் வாழ்ந்து போனதற்கான அடையாளத்தை வருங்கால தலைமுறை என்ன பண்ணணும்? வருங்கால தலைமுறை என்ன பண்ணணும்? சொல்லணும். அதான் இப்ராஹிம் நபி துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், பின்வரும் மக்களிடத்திலே எனக்கு நல்ல பேரை உண்டாக்குவாயாக. இப்ராஹிம் நபியின் பேரை கேட்டா என்னது? அந்த பேருக்கான ஒரு அடையாளம் தெரிய வேண்டும் என்று நபிமார்கள் துஆ செய்தார்கள். நாமும் துஆ செய்வோம். காலத்தினுடைய அருமையை உணர்ந்து நாம் அதற்காக உழைப்போம் என்று கூறி எனதுரையை முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.